தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு. இவங்க 2 பேரும் 2004 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 2 பசங்க இருக்காங்க. யாத்ரா, லிங்கா அப்படிங்கிற 2 பசங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ தனுஷோட அப்பா இருக்காருல்ல, கஸ்தூரி ராஜா. கஸ்தூரி ராஜா தனுஷ் மனசை எப்படியாவது மாத்தி மறுபடியும் ரஜினிகாந்த் பொண்ணோட வாழ வைக்கணும் அப்படின்னு எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா தனுஷ், நான் செத்தாலும் சாவனே தவிர மறுபடியும் ரஜினிகாந்த் பொண்ணு கூடலாம் போய் வாழவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜா தனுஷோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. போதும், சினிமாவில் இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணா நம்ம பையன் வாழ மாட்டேங்கிறான், அதனால நம்ம சொந்தத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தனுஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தனுஷுக்கு 2வது மேரேஜ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ தனுஷோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்க எந்த படத்துல டைரக்டரா அறிமுகமானாங்க உங்களுக்கு தெரியுமா? 3. இந்த 3 படத்துல தான் இயக்குனரா அறிமுகமானாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். 3 படம் அவ்வளோ ஹிட்லாம் கிடையாதுங்க. அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு உலகம் இன்டர்நேஷனல் அளவில் பார்த்தாங்க, ஒய் திஸ் கொலவரி சாங். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2வது படம் வந்து வைராஜாவை. கௌதம் கார்த்திக் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ. கௌதம் கார்த்திகை வச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. கடைசியில கூட தனுஷ் கொக்கி குமார் அப்படின்னு ஒரு கத்தியை எடுத்துட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு வந்து காமெடி பண்ணியிருந்தார்ல, அந்த படம் தான். அந்த படமும் பெருசா ஹிட் ஆகல. உடனே 2 படம் 3 படமும் எடுத்தோம், ஹிட் ஆகல. வைராஜாவையும் எடுத்தோம், ஹிட் ஆகல. சரி, இதுக்கப்புறம் நம்ம படம் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நம்ம வாழ்க்கையை கவனிக்கலாம் அப்படின்னு தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒன்னா சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்லாம் நல்லா ஃபிட்னஸ்ல இறங்கி நல்ல ஒர்க் அவுட் பண்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தான் சொல்றாங்க என்னன்னா, நானும் தனுஷும் பிரியறோம், நாங்க சுமூகமா பிரியலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர டிவோர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இப்போ 2 பேரும் டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனுஷுக்கு 2வது மேரேஜ். சினிமாவில் இருக்கிற செலிபிரிட்டிலாம் கிடையாது, ஒரு நல்ல சொந்தத்தில் இருக்கிற பொண்ணா பார்த்தா கல்யாணம் பண்ண போறாங்க.